வீடியோ பண்றதுங்கிறது என்னோட தொழில். நான் ஆடுவேன் பாடுவேன், ஏன் தொழில். என்கிட்ட வந்து நீயா வெளியே வர, நீயா சாப்பிடுற, நீயா திங்குறங்கிற கேள்வியெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. இறப்புற நடந்த வீட்டுல உள்ளவங்க யாரும் சாப்பிடக்கூடாதா? அடுத்தவங்களை பேசுறதுக்குன்னா எப்படி வாய் வருது? இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ் வீடியோஸ், சாப்பிட்ற வீடியோஸ் மற்றும் டீச்சிங் வீடியோஸ்லாம் போடுறது மூலமா மக்கள் மத்தியில ஃபேமஸா இருக்கக்கூடியவர் தான் பிளாக் ஸ்டார்னு அழைக்கப்படுற சுரேஷ்குமரன். இவருடைய அப்பா சமீபத்துல உடல்நலக்குறைவு காரணமாகவும் வயது முதிர்வின் காரணமாகவும் காலமா இருந்தாரு. இதை பிளாக் ஸ்டாரும் தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வருத்தப்பட்டிருந்தாரு. மேலும் எப்பவுமே தன்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு திட்டின மக்கள் தன் அப்பாவோட இழப்புக்கு ஆறுதலா பேசி இரங்கல்களை தெரிவிச்சதை பார்த்து பிளாக் ஸ்டார் எமோஷனலாகி பேசி ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து பிளாக் ஸ்டார் ப்ரமோஷனல் வீடியோ ஒன்றையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்த சிலர் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்பெல்லாம் அப்பா செத்தாலும் ஆத்தா செத்தாலும் காலம் போற வேகத்துல தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு ப்ரமோஷன், காசு, பணம் தான் முக்கியம்னு நக்கலா கமெண்ட் பண்ணவங்களுக்கு பிளாக் ஸ்டார் அவரோட ஸ்டைல்லேயே ரொம்ப ஹார்டா அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து பிளாக் ஸ்டார் தான் இது வரைக்கும் டான்ஸ் ஆடின வீடியோஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல சிலர் அப்பா இறந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்பா வந்து இறந்து போயிருக்காரு, ஒரு 16 நாள் கொஞ்சம் வீடியோ போடாம இருக்கலாமே, ஒரு வாரம் கூட சும்மா இருக்க முடியாதான்னு கமெண்ட் பண்ணவங்களுக்கு பிளாக் ஸ்டார் அப்பயே பயங்கரமான ரிப்ளை கமெண்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற வகையில பிளாக் ஸ்டார் கோபப்பட்டு பேசி இந்த வீடியோவை ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. பேசுறவங்களுக்கு சொல்றது இதுதான், எல்லார் வீட்லயும் இறப்பு பிறப்புங்கிறது சாதாரண நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான், சரியா? அதுல வந்து தேவையில்லாம கமெண்ட் பண்றது, அது பண்றது, இது பண்றது, வீடியோ பண்றதுங்கிறது என்னோட தொழில். எங்கப்பா நான் எப்ப சொன்ன மாதிரி நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுட்டு தான் போயிருக்காரு. அவரை நான் ஆடி பாடி வழி அனுப்பினாலும் அதை கேட்கிற உரிமை உங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. உங்க வீட்டுகள்ல அப்படி நடந்துச்சுன்னா நீங்க 30 நாள் வீட்டுக்குள்ள இருங்க, 40 நாள் இருங்க. நீலாம்பரி அவங்கள மாதிரி ஒரு 12 வருஷம் 18 வருஷத்துக்கு கூட நீங்க ரூமை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க, சரியா? என்கிட்ட வந்து நீயா வெளியே வர, நீயா சாப்பிடுற, நீயா திங்குறங்கிற கேள்வியெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் முன்னாடி எப்படி பதில் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். நீங்க கொடுக்கறத விட 4 மடங்கு வட்டியா கொடுப்பேன். ஆனா நம்மளுக்கு எதுக்கு அது? சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம்னா நம்ம விட்டோம்னா இஷ்டத்துக்கு பேசுறது. ஏன் இறப்பு நடந்த வீட்டுல உள்ளவங்க யாரும் சாப்பிடக்கூடாதா? அது நம்மளுக்கு தெரியும், நம்ம வயிறுக்கு தெரியாது, அதை இயக்கக்கூடிய செல்லுகளுக்கு தெரியாது. உங்க வீட்டுல ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா 30 நாள் நீ வீட்டுல எங்கேயும் வெளியே கிளியே போகாம வீட்டுக்குள்ளே இருப்பியா? அடுத்தவங்களை பேசுறதுக்குன்னா எப்படி வாய் வருது? ஆனா இப்படி பேசுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேசுறதை விட 3 மடங்கு சேர்த்து கடவுள் கொடுப்பாரு, பாத்தீங்களா? அப்ப வந்து இப்படி நின்றுகிட்டு வீட்டுக்குள்ள நீங்க பூட்டிக்கிட்டு இருந்துக்கிடுங்க, சரியா? எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு நாளைக்கு திருப்பி கிடைக்கும். நான் ஆடுவேன் பாடுவேன், ஏன் தொழில். நான் ஆடாம பாடாம கிடந்தா எங்க வீட்டுல எப்படி சோறு பத்த வைக்கிறது? நீங்க தருவீங்களா? சரி, ஓகேங்க. நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் வீடியோ எதுவுமே போடாம 30 நாள் இருக்கேன். இங்க வந்து எல்லா செலவு கிளவு எல்லாம் நீங்க பாத்துடுறீங்களா? இப்படி சொன்னா அப்படி ஒரு பேச்சு, அப்படி சொன்னா இப்படி ஒரு பேச்சு. நாங்க என்ன எல்லாத்தையுமே பார்க்காம ஆண்டு அனுபவிக்காத ஒரு ஆளையே இழந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு அவர் ராஜா மாதிரி தான் போயிருக்காரு, சரியா? அதுக்காக என்ன இதுதான் சந்தர்ப்பம் என்ன தாக்கணும்னு நினைச்சீங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆனா நான் அப்படிலாம் நான் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா என்னோட நல்ல விரும்பிகள், என்னோட அக்காமார்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் அவங்களும் கொடுத்துடுவாங்க, கடவுளுமே உங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பாரு, சரியா? அடுத்தது உடனே இப்படி சொல்லுங்க, இறந்த வீட்டுல இவ்வளவு பெரிய பானையில எல்லாம் சோறு பொங்கி இருக்கு. ஏன்னா இங்க ஒருத்தருக்கு வாயும் கிடையாது வயிறும் கிடையாது, பத்தி இல்ல எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாரும் பட்டினி தான் இருப்பாங்க. என்ன லாஜிக் இது? இன்னைக்கு குளிமரம் வச்சிருக்கோம் போய் பாத்தீங்கன்னா வரக்கூடிய வேலைக்கிழமை தான் வச்சிருக்கோம், சரியா? நான் சாப்பிட போறேன். நீங்க சாப்பிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.